சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாத்து ஜூஸ் குடி. நாளைக்கு உன் வயித்துல இருக்க பிள்ளை வெளியில வந்து பேச ஆரம்பிச்சு வருது. எத்தே நான் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கணும் போல ஆசையா இருந்தேன். எங்க அம்மைக்கு ஒரு கப்ல ஆரஞ்சு ஜூஸ் குடித்தலாம் அப்படின்னு கேட்டுச்சுன்னு வச்சுக்கோ. என்ன சிரிக்க? சரி உன் பிள்ளை வந்து கேட்கறது ஆள் இருக்கு. அப்ப நான் பதில் சொல்லிக்கிட்டே. அதுவும் இல்லாம இந்த நீ வந்து ஆசைப்பட்டதே எதையுமே திங்காம விட்டுறப்படாது. ஆமா நத்தி, எங்க ஊர்ல எங்க தெருல ஒரு 5-6 கிழவிகள் உண்டு. அதுக்கெல்லாம் எப்ப பார்த்தாலும் சும்மா கிடந்து பாடு பேசிட்டு இருக்கும். மாசமா இருக்கும்போது ஆசைப்பட்டதெல்லாம் தின்றுமா. அப்படி திங்கல நாளைக்கு பிறக்க போடிய பிள்ளைக்கு காதல சீல் வடியுமா அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். இது நேசமா பொய்யோ சும்மா விளையாட்டுக்குனாலும் யாராவது சொல்லி வச்சிருக்கலாம். ஆனா எதுனாலும் கேளு, ஆசைப்பட்டதை நான் செஞ்சு தரதுக்கு நான் காத்திருக்கேன். அது இப்போ ஒரு நக்கல் திருப்பி திருச்சிய அதுக்குள்ள அர்த்தம் எனக்கு புரிஞ்சு போச்சு. டோய் அங்கெல்லாம் யாருயா சாப்பாடுன்னு பேப்பர்ல எழுதுனாலே அப்படியே பேப்பரே முழுங்கிருவான். எங்க கிட்டேவா சொல்லிட்டீங்கல்ல, கேட்டுருந்தேன் வருஷேட்டு சாப்பிட்டு தீத்துருதேன் அப்படின்னு தானே நினைச்ச நீ. அது நினைச்சுதானே சிரிச்ச நீ. யாருக்கிட்ட? என்கிட்டேவா தான் சமையன்னு வரிசையா ஒண்ணு கேப் இல்லாம அடிக்காத தாயே, நான் பாவம். பாடா நான் தப்பிச்சேன்டா சாமி. இதுக்கு வையே கண் கலங்கிட்டு இருக்க? பைத்தியமே, முதல்ல ஜூஸ் குடி. லூஸ் கணக்கு புலம்பிட்டு நடக்காத. ஜூஸ் குடி, பிள்ளைக்கு பசிக்கும்ல. அது நீ என்ன தூக்கி வைக்க? ஆனா என்ன மாதிரி நிறைய நல்ல குணம் உள்ள அண்ணி மாதிரி இருக்கதான் செய்தாங்க. மொத்தம் பொதுவாவே அண்ணி மாதிரினா வீட்டுக்கு வரவிட மாட்டாலோ நாத்தனார அப்படின்லாம் நினைக்க கூடாது. அது நம்ம வீட்டுக்கு வந்து அண்ணியும் நம்ம உடப்பிறந்த மாதிரி தான் அப்படி நினைச்சிட்டு பாசத்தோட நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கியா, பாகுபாடு இல்லாம அந்த அண்ணி மாறும் நல்லபடியா நம்ம கிட்ட நடந்துக்கிடுவாங்க. விட்டுட்டு சில நாத்தனார என்ன மாதிரி செய்வாவோ, புருஷ வீட்டுல இருந்து வந்த உடனே இது எங்க அம்மா வீடு, இது என் வீடு, எப்போ என்னவோ தலையில தூக்கிட்டு போற மாதிரி தான். வீடு வீடு வீடு, என் வீடு, என் பொருள், என் சோப்பா, என் கட்டிலு அப்படின்னு புராணம் பாடிட்டே இருப்பாங்க. அப்போ வந்த மருமோ என்ன சும்மையா வந்திருக்கு அங்க இருந்து வந்து விழுக்கப்போ அடுத்த வீடு மாதிரி தோணும் வந்து மாமியார் வீடு. இங்கே ஆரம்பிச்சிருது பிரச்சனை. அப்ப இது நம்ம வீடு இல்ல, இது நம்ம வீட்டுக்கான இடம் இல்ல அப்படின்னு தோணும் போதே எல்லாமே வேறுபட தோணிரும். அத்தனார் வந்த காலோட அவ அதிகாரத்தை தூள் படுத்த ஆரம்பிச்சிருவா. இதுக்கு கூட அம்மையும் சேர்ந்து சால்ரா அடிப்பா. அப்பவே வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிரும். அம்மை மவுளும் சேர்ந்துக்கிட்டாள்வளா, நாத்தனாரும் மாமியாரும். அதான் அம்மை மவுளும் கூடி கூடி ஏதாவது குசு குசுன்னு அந்த வீட்டுக்கு வந்திருக்க அண்ணியை பத்தி ஏதாவது ஒண்ணு குறை சொல்லிட்டே இருக்க வேண்டியது. அப்போ அங்கே அவளுக்கு மண்டைக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அன்னைக்கு அம்மை மவுளும் கூடி கூடி பேசிக்கிட்டு இந்த மருமகளை தனியா விடும் போது அவளுக்கு தோணும், ஐயோ நம்ம தனியா இருக்கோம், நம்ம தனியா ஆளு, நம்மள இந்த வீட்டுல இருந்து குடும்பத்துல சேர்க்கவே மாட்டாவோ, என்னதான் இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நம்மகிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களோ எல்லாரும் சேர்ந்து. அவ தானே குசு குசுன்னு எத்தியா ஒண்ணு பேசிக்கிட்டு தருவா அப்படிங்கிற நினைப்பு வரும். அதுவும் இல்லாம சில வீட்டுல புருஷ மாதிரி சரி பரவாயில்லம்மா, என் தங்கச்சி வந்திருக்கா 2 நாள் இருப்பா, அவ பக்குல போவா, நீ ஒண்ணு நினைச்சுக்கிடாத, அட்ஜஸ்ட் பண்ணிக்கா, அதை செய்து எடுத்து கூட நல்ல மனசு கோணாம அப்படின்னு செலவுன்னு சொல்லுவான். சில புருஷ மாதிரி என்ன தெரியுமா செய்வாங்க, தங்கச்சி வந்துட்டாடோய், இல்லாத தங்கச்சி எங்க இருந்து வாரத்துல இருந்து குதிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அவளை தூக்கி புதுக்கி ஒரே கொண்டாடுது. கடைசியில பொண்டாட்டியை என்னன்னு கூட பாக்குறது கிடையாது. சாப்பிட்டியாமா, ஒரு காப்பி கீப்பி குடிச்சியா அப்படின்னு என்ன ஏதுன்னு கேட்கறது கிடையாது. தங்கச்சின்னு ஒரே தங்கச்சி பிராணம் பாடிட்டு இருந்தா எந்த பொண்டாட்டி தான் கோவம் வராது. உடனே அவளுக்கு கூட கொஞ்சம் மண்டைக்கு ஏறும். உங்க குடும்பமே ஒண்ணு சேர்ந்துட்டு நம்மள தனியா விட்டாச்சு, நம்ம அவ்வளவுதான் போல இருக்கு, இந்த வீட்டுக்கான ஆள் கிடையாது, நம்ம அவ்வளவுதான், கதை கிழிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சு அங்கே ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிருவா அந்த மர்மம். கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை அங்க ஆரம்பிச்சு பெருசாகி பூதாகரமாகி கடைசியில அண்ணி தனியா இருந்து எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருவா இந்த வீட்டுக்கு எதிரா. அங்கதான் நடக்கு பிரச்சனை. அதுக்கப்புறம் நாத்தனா வீட்டுக்கு வரலா, அடிச்சு பத்து அவளை வீட்டுக்கு வந்துடப்படாதவா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவா. வீட்டுக்கு அவன் நடையாருனா காலை வெட்டி விடுவேன் அப்படின்னு புருஷன் சொல்ல ஆரம்பிச்சிருவா. ஒரு தொங்கச்சிக்காரி 2 நாளுங்க வந்து டேரா போட்டா அவ்வளவுதான், நான் எங்க அம்மா வீட்டுக்கு பொட்டி வீட்டுக்கு தூக்கிட்டு ஓடிடுவேன் அப்படின்னு புருஷனை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவா.
வேற என்ன செய்ய, அந்த மருமக்க மர குறைச்சலும் முடியாது. வீட்டுல இப்படி குழப்பங்களை ஆரம்பிச்சு விட்டுட்டு கடைசியில எல்லா பிரச்சனைக்கும் இந்த மர்மம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி மண்டை மேல போட்டா மாமியாலும் மோவன் வந்து மோவான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு கிடக்குங்களா. அதனாலதான் இந்த மருமக்க மாறும் மாமியால கண்டாலே கண்ணில் ஆக மாட்டேங்குது. இப்படிதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி கடைசியில குதூகலமாகி கும்மி அடிக்க ஆரம்பிச்சிருது வீடுகள்ல. அதனாலதான் நாத்து நிறைய வீட்டுல மாமியா மருமா நாத்தனாரு அண்ணி அப்படிங்கிற பிரச்சனையை தலைவிரிச்சு கிடந்து ஆடிட்டு கிடக்கு. இந்த நிலைமையில புருஷன் நடுவு நிலைமையில நின்னாருன்னா பரவாயில்ல, குடும்பம் ஒப்பேறிடும். இல்ல அம்மா பக்கம் தங்கச்சி பக்கம் சாஞ்சாலும் அவ்வளவுதான், பொண்டாட்டிக்கிட்ட அடி விழும். இல்ல பொண்டாட்டிக்கிட்ட சாஞ்சா அவ்வளவுதான், பொண்டாட்டி பின்னாலே போறோம் அப்படின்னு அம்மையும் தங்கச்சியும் பட்டம் கட்டி விட்டுருவாங்க. இதெல்லாம் புரிஞ்சு எடுத்து நடந்தாலே அந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம வீட்லயும் ஆரம்பங்கள்ல அப்படிதான் இருந்துச்சு, அடிடா புடிடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சு எடுத்து ஒவ்வொரு தரம் நடக்க சண்டை எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு பத்தி நம்ம வீட்டுல சேலஞ்சில தோத்துட்டியா? சொன்னோம்ல 3000 பொங்கலுக்கு கொடுப்பாம்னு, நீ இத கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். பாத்தியா நம்ம ரெண்டு பேரும் பெட்டு வச்சோமா, நீ தோத்தியா? 100 ரூபாய் எடு. இதுல 3000 வரும்ல, அதுல 100 ரூபாய் கழிச்சிடுங்க என் பங்குக்கு. மீதி 1400 ரூபாய் பாதி பங்கு எனக்கு வந்தாவணும். இந்த பங்கு வச்சு சோழியில நம்மட்ட ஆகாது, முழுசும் எனக்கு தான். மேகலவி துட்டு வரட்டும் அன்னைக்கு பாருங்க. அம்மா அது இருக்கட்டும், ஆளுக்கு முந்துக்கிட்டு 3 நேரம் முந்திட்டே இலக்கம். உங்க மாமியா கிழவி, ரெண்டாவது நான், மூணாவது நம்ம வெள்ளைய மக்கா. மத துண்டு எங்க 3 பேருக்கு தான். மத உங்க மாமியா கிழவி தான் வாங்குவா துட்டா 3000 ரூபாயா எண்ணி. சரியான ஆளுலம்மா, மொத குட்டி வாங்கிட்டு இலக்கம். பொங்கல அமோகமா கொண்டாடி தீர வேண்டியதான். ஆமா மாமியா கிழவி, அண்டையில இருந்து 3000 கொடுப்பா எப்படி சொன்னீங்க? அன்னைக்கு ராத்திரி வேலை நான் தூக்கி இருந்தேனா, அப்ப கனவுல 3000 ரூபாய் 6500 ரூபாய் நோட்டு வந்து போச்சு. நான் அப்பவே நினைச்சிட்டேன், நல்லா வந்து போச்சமா கனவுல. அந்த மரமல ஒரே அடி அடிச்சே வந்துட்டேன். 100 ரூபாய் எப்படி கிடைச்சு போகும் நம்மளுக்கு அப்படின்னு தான் பெட்டு கட்டினே பத்துக்கா. பாத்தியா 3000 ரூபாய் கிடைச்சு போச்சா? செல்ல தாயி 8ஆம் தேதி நாளை கழிச்சு மோத குட்டி போய் நிக்கிறேன்னு வந்துரு. ஆமா செல்ல தாயி, இந்த தடவை என் மருமகளுக்கு பங்கே கொடுக்க மாட்டேன். 3000 ரூபாய் எனக்கு தான். பாப்போம் வா மரும 3000 ரூபாய் அடிச்சு பறிச்சுட்டு வாடிடுவா. பாத்து கவனமா இருந்துக்கோ. பாத்துருவேமே இந்த தடவை நானா அவளான்னு. சரி போயிட்டுறேன். இந்த துண்டை கொண்டு போய் இந்த நம்ம டெங்கு பெட்டியில கொண்டு வைப்பேன். 4 மணி எப்போ வந்தீங்க? நீங்க வாங்கிச்சா? 3 roses 1 2 3 நான் 4வது நம்பர் 444 4வது நம்பரை கரெக்ட்டா வாங்கிட்டோம்ல. ஏ பாவி மக்கா, எல்லாம் உசாரா தான் தெரியுதியம்மா. என்ன உசாரா இல்லன்னு வெச்சிக்கியா? அவ்வளவுதான், நம்மள சாச்சி போடுவாங்க எல்லாரும் சேர்ந்துட்டு. இது கையை கீழ போடுங்க முதல்ல. கொஞ்ச நேரம் வரைக்கும் இப்படி கை தூக்கிட்டே தான் இருக்கும். அந்த டெங்கு பெட்டியில கொண்டு போய் பத்திரமா வைக்க. ஆள கழிச்சு மொத குட்டி என்ன டோக்கன் தான். முதல்ல போய் 3000 சுட்டு வாங்கிட்டு ஓடிட மாட்டேன். எட்டி உன் மாமியால நம்பாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஊர பேரு போதல மாமியால மருமகளும் ஒத்துமையா இருக்குது பிடிக்க மாட்டேங்க. அடுத்த ஆளுக்கு தான் பிடிக்க மாட்டேங்க, எங்க அம்மைக்கு பிடிக்க மாட்டேங்குது. சவத்தப்பட்டு என்னத்த சொல்ல. சரி ஒரு 21 நாள் பொறுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் நகை நட்டு ஏதாவது இடங்கட வந்துட்டாலும் நமக்கு தானே எல்லாமே. அதுக்கப்புறம் கிளவி சொத்துல எதுவும் தராம இருக்கட்டும், கிளவிய ஒரடி போட்டு தள்ளிடுவேன். ஏமா நான் யாருன்னு நினைச்சேன்? நான் சொத்த வேலை சொர்ண கிளிக்கு மோவாமா? ஓ மோவா. ஏமா நீ 8 அடி பாஞ்சு வச்சுக்கியா, நான் 8 குட்டிகரன் அடிச்சு 8 லட்சம் அடி பாய்வேன். சரிதாம்மா, நீ நினைக்கிறது சரிதா. ஓ மோவா ஒரு நாளோட வேலையை பார்த்தது இல்லையே, குனிஞ்சு நிமிந்து இன்னைக்கு அம்மியில கிடந்து டொங்கு அரைக்காலன்னு சொல்லி உன் கண்ணுல ரத்த கண்ணீர் வடியுது. அது எனக்கு தெரியுது. என்ன செய்யுமா, எல்லாம் 21 நாள் தான், 21 நாள் தான். பைத்தியம் முத்திட்டாடி உனக்கு. நான் எப்படி தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்க? இங்கதான் நீ உன் மோவலை பத்தி புரிஞ்சுக்கிடணும். நீ நிக்கிங்கிற நினைப்புல நான் உன்கிட்ட பேசுன மாதிரி பேசிட்டு இருக்கேன். பைத்தியம்லாம் ஒண்ணு முத்தல, நான் விவரமா தான் இருக்கேன். ஆமா உன் விவரத்தை பாத்துட்டாலும் பாக்கதானமா போற. இன்னும் புசு புசுங்க. எம்மா பக்கத்துல வாமா. எதுக்கு நான் பக்கத்துல வரணும்? அம்மிகளுக்கு மண்டையில போடலான்னு பாக்கியோ? எம்மா ஏமா அந்த மாதிரிலாம் கனவு காணுத? பக்கத்துல வா, ஒரு முக்கியமான விஷயம். எம்மா என் புருஷன் இருக்கம்லாமா, புருஷன் நேத்து ராத்திரி நல்லா உறங்கிட்டு இருந்தாரு. ராத்திரி மணி 12 நல்லா சொந்த தூங்கிக்கிட்டு இருக்க மனுஷன் திடுதுப்புன்னு எந்திரிச்சாரு. திடுதுப்புன்னு பேச ஆரம்பிச்சாரு. என்னடி சொல்லுத? ஆமாம்மா, நான் கூட பாத்ரூம் போறதா எந்திரிச்சிருக்காரு போலுக்கு நினைச்சேன். கடைசியில பார்த்தா தூக்கத்துல எந்திரிச்சு உட்கார்ந்து அவர் போக்குல பேசிட்டு இருக்காரு. என்ன தெரியுமா பேசினாரு? ஆயில என்ன மண்ணகட்டி தான் வச்சிருக்காரு தெரியல. குறுன்னு ஒரே குரட்டை. மனசு படுக்க முடியுதா கொண்டாட முடியுதா? கட்டில படுத்தா இனி விடிய ராமாயணம் தான். அப்பா இனி நிம்மதியா தூங்கலாம். நடுராத்திரி 12 மணி. அம்மா நடுராத்திரி மணி 12. ஏய் ஒயினு ஊள போட்டு கிடக்காரு. இவ்வளவு நேரம் கொரட்டை விட்டு நம்மள பாடாத படுத்துறாரு. இப்ப வாய்ங்காரு. என்ன கொண்டாட்டம் தெரியலையா? ஐயா என் புருஷனுக்கு என்னவோ ஆயிட்டு போல இருக்க. நடுராத்திரி 12 மணி ஈடு வரை இழிச்சிட்டு இருக்காரு. கடவுளே, நீ எதுக்கு கூப்பிடுற இந்த நேரத்துல?
அப்போ தூக்க கறக்கத்துல பேசுறாரு. சரி இருக்கட்டு, அப்படி என்னதான் பேசுறாருன்னு பாப்போம். இந்த மனுஷகிட்ட ஏதோ ரகசியம் இருக்கு போல இருக்கு. அப்படியேதான் இருக்கும். இந்த மனுஷன் முழிச்சிருக்கும் போது நல்லா இருக்கும் போது கேட்டோம்னா ஒரு விஷயம் கூட வாயில இருந்து புடிங்கிற முடியாது. தூக்க கறக்கத்துல எந்திரிச்சு பேசுறாருன்னா அப்போ ஏதோ ஒரு விஷயத்த கக்க போறாரு. அடியே நீலாம்பரி, சுதாரிச்சுக்கோ. ரோட்டுக்கு பக்கத்துல 10 சென்ட் இடம். 10 சென்ட் இடம் ரோட்டுக்கு பக்கத்துலயா? ஏ பாவி மக்கா, யாருக்கு இருக்கு? பெரிய மட்டுப்பா போட்ட வீடு. ஏ அம்மா, இந்த மனுஷன் கையை விரிச்சிட்டு காட்டும் போதே தெரியுது அவ்வளவு பெரிய வீடா இருக்கும் போல இருக்க. அது மட்டுமா? வேற என்ன இருக்கு? என் வலது கால் இருக்க திசையில 10 ஏக்கர் நஞ்ச. 10 ஏக்கர் நஞ்சையா? என் இடது கால் இருக்க திசையில 10 ஏக்கர் புஞ்ச. இப்பதாயா புரியுது இந்த மரமண்டைக்கு. இப்பதான் புரியுது. எம்மாங்கும் போதே ஒண்ணு புரிஞ்சு போச்சு. வீட்டுக்கு பக்கத்துல 10 சென்ட் இடம், பெரிய மட்டுப்பட்ட வீடு. ஆகா, 10 ஏக்கர் நஞ்சா, 10 ஏக்கர் புஞ்ச. இவ்வளவு என் மாமியாருக்கு இருக்கு. அதத்தான் விஷயத்தை வெளியே விடாம வச்சிருக்காரு இந்த மனுஷன். என்ன இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு பவுன்ல கல்லு வச்ச சிமிக்கி. ஆகா ஆகா, அதத்தானையா ரொம்ப நாள் எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஒரு பவுன்ல கல்லு வச்சு ஜிமிக்கி, அதுவும் வெள்ளை கலர் கல்லு வச்சு ஜிமிக்கி செய்த அம்மானே. அவ கேட்டாளா? அவ சொல்லிட்டா தங்க விக்க வேலையில அது ஒண்ணுதான் குறைண்டா. ஆகா, இப்ப என் மாமியார்கிட்ட ஒரு பவுன்ல கல்லு வச்சு, அதுவும் நான் ஆசைப்பட்டபடி வெள்ளை கலர் கல்லு வச்சு ஜிமிக்கி இருக்கு போல இருக்க. 3 பவுன்ல அட்டியலு, 5 பவுன்ல 2 அன்னம் போட்ட பெரிய டாலர் செயின். கைக்கு நம்மால 8 காப்பு. இவ்வளத்தையும் ஊர்ல வச்சுக்கிட்டு எவ்வளவு சிம்பிளா மொட்டை அலையுது. எம்மா எம்மா, என் தாயே எம்மா. மனுஷன் எத்தனை நாள் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்தாரோ எல்லாத்தையும் கக்கு கக்குன்னு கக்கி தரேன். எங்க எத்தனை நாளோ கேட்டிருக்கேன், அடிச்சு கூட கேட்டிருக்கேன். அப்ப கூட நீங்க சொல்லல. ஆனா இப்போ நீங்களா வாலண்டரியா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களேங்க. சொல்லிவிட்டு பச்சை பிள்ளை மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்களேங்க. ஆகா, என்ன அழகான தூக்கம். இவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரிஞ்சா உங்க அம்மைய நான் தங்க தாம்பரத்துல வச்சு தாங்கியிருப்பேனுங்க. இப்ப மட்டும் என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? தாங்கிருந்தேன் தங்க தாம்பரத்துல வச்சு உங்க அம்மைய. இல்ல அவரி சந்தோஷத்துல இனி கனவு காணு. இன்னையா முழிச்சிட்டு இருக்க, தூங்கு. இதெல்லாம் அந்த மொட்டை கிழவிக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே இனி எனக்கு தாமா. கவலையே படாத. ஏடி அப்ப நெசந்தானாடி? ஏமா போய் சொல்ல போறேன். அந்த மனுஷன் 12 மணிக்கு நாடு ராத்திரி எந்திரிச்சு ஒப்பாரி வச்சு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டாருன்னு சொல்லுதம்லாமா. எல்லாமே நெசந்தாமா. எம்மா என் மொட்டை மாமியா, ஒண்ணு இல்லன்னு எப்ப பார்த்தாலும் ராகம் பாடும் போதே ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டமா. ஏதோ லம்பா இருக்குன்னு மொட்டைக்கிட்ட. ஆமாடி, நிறைய வச்சுக்கிட்டு இருக்க ஆளுங்க தான் நிறைய பேரு ஒண்ணு இல்லன்னு ராகம் பாடுவாட்டி. நீ சொல்லி சரதாமிட்டியாப்போ உன் மாமியா கிட்ட ஏகப்பட்டு இருக்கட்டு சொத்து. பத்தியம்மா, கிளவி எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு எப்படி சுத்துது பத்தி ஒண்ணு இல்லாம நம்மதாமா. ஒண்ணுமே நம்ம கிட்ட இல்லனாலும் எல்லாம் இருக்குன்னு ரொம்ப டாம்பிகமா தெரியுதோ. இது ரொம்ப சிம்பிளா இது பத்தியம்மா. இருக்குன்னு எல்லார்கிட்டயும் சொன்னோம்னா எல்லாரும் அதத்தான் இதத்தான் அப்படி சொல்லி கேப்பா பத்தியா. அதுக்காண்டிதான் கிளவி ஒண்ணு இல்லன்னு சொல்லி மறைச்சிருக்கும் போல இருக்கு. சரி மக்கா, என் நகையதான் உன் புருஷன் அட வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு மம்மாக்கிட்டு கிடக்கான். சரி, உன் மாமியா நகையாவது குசுமுதான மாட்டு உருவிக்கா. உருவதுல நீ எனக்கு சொல்லியாம தரணும். உருவிடுறேன் 21 நாள். அதை எப்படியாவது தங்க தாம்பரத்துல வச்சு கவனிச்சு உருண்டு பிறண்டாது அதுகிட்ட இருந்து உருவிடுறேன். அவ்வளவு நகைய நட்டியும் வர வந்து வீடு நஞ்சா புஞ்ச அந்த இடம் எல்லாத்தையும் என் பேர்ல மாத்திரணுமா, என் புருஷன் பேர்ல மாத்திரப்படாது. ராத்திரியோட ராத்திரி இந்த மாதிரி யாராவது கொண்டு போய் எனக்கு அந்த இடத்தை எழுதி தருவோய் அப்படின்னு கேட்டனா என் புருஷன் பேர்ல இருந்து வச்சுக்கியா டக்கு புக்குன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு. அந்த சரி தம்பி, என்ன பண்ணியே ஏது பண்ணியே தெரியாது. 21 நாள் முடியும் போது உன் பேர்ல உன் மாமியா கிட்ட அவ்வளவு சொத்தையும் மாத்தி எழுதிக்கா. அதுக்கு பிறகு என்ன வழக்கம் போல மொட்டை கிளவியை அடிச்சு பத்திடுவோம். இதுக்கு தம்மா சொத்தவள சொர்ணக்கிளி நீ வேணுங்குது. எம்மா, இந்த வயசுலயும் உன் மூளை எப்படி கிரிமினலா செயல்படுது பத்தியா. சரிம்மா, நீ யாராவது மசாலா அரைக்கணும். மொட்டை 1 மணி ஆனா வாயில போட்டு பத்துக்க. யாரைட்டு போய் மசாலா அரைக்கமா? சரிம்மாக்கா. இன்னைக்கு ஒரு ஜோசியக்காரையை மூஞ்ச பார்த்தே சொன்னா 2026 புது வருஷம் பிறக்கும் போது நீ எங்கேயோ போறன்னு. அம்மி அரைக்கணும் நீலு. அடுத்து துணியை கும்மி அடிக்கணும் நீலு. இப்படி நிம்மதியா சாப்பிட்டு எத்தனை மாசம் ஆச்சு ஐயா. ஒவ்வொருத்தரும் பொண்டாட்டி இருக்க சமயம் தான் வீட்டுல வகை வகையா செய்து போடுவா. நல்ல அளவோல திங்கலான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நான் மட்டும் பொண்டாட்டி இல்லைன்னா தான் நிம்மதியா சோறு தும்பேன். இன்னைக்கு ஒரு புடி பிடிச்ச வேண்டியதான். என்னையா இதெல்லாம்? இப்ப பிரியாணி, முட்டை பிரியாணி, சிக்கன் பிரியாணி, முட்டையும் சிக்கனும் சேர்ந்த பிரியாணி. நான் இல்லாத சமயம் முட்டை பிரியாணி சிக்கன்னு ஒரே கொண்டாட்டம் நம்மள இருக்கு. வயிறு பசிச்சு அதான் வாங்கி தின்னேன். நான் வருவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டேர்ல. ஆமா இல்ல. ஆமாவா இல்லையா? ஆமா.
ஆ, ஒரு வாரம் கழிச்சு தானே வருவேன்னா திடுதுப்புன வந்து நிக்க. நாங்க வரப்படாதோ? அப்படி இல்லாட்டி ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு தானே சொன்ன உங்க அம்மா வீட்டுல. அதான் என்ன ஏது திடுதுப்புன வந்து நிக்கிய. அதான் எதுவும் பிரச்சனை உண்டா? டெங்கு கொசு கடிக்குன்னு அங்க போனேன். அங்க மனுஷ கொசு எப்பா எனக்கு கடிச்சு கொதறிட்டு. இதுல இருந்து என்ன புரியுது? யாரை இவளை அடிச்சு விரட்டி இருக்கான்னு புரியுது. சிம்பாலிக்க சொல்லாம சொல்லுதா. வெரசல பேக்க திட்டி எரியத பார்த்தாலே தெரியுது. சரியான அடி வாங்கிட்டு தான் வந்திருக்கா. ரெடி சாப்பிட்டே கொஞ்சம் பிரியாணி. அது சரி, வேற எங்கேயுமா போயிட்டு வந்திருக்க? உங்க பெத்த தாய் வீட்டு போயிட்டு வந்திருக்க. பாசமுள்ள அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்க. மைனியோ மைனியன் 1000 மைனியோ சொல்லுவ. மைனி வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்க. உங்க அம்மா உன்னை கவனியா கவனின்னு கவனிச்சு அனுப்பியிருப்பாள. பாவி மக்கா, எங்க அம்மா அடி அடி அடிச்சு நொறுக்குனது இந்த மனுஷனுக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருக்குமா? அதுதான் உங்க அம்மா கவனியோ கவனின்னு கவனிச்சு அனுப்பியிருப்பான்னு கரெக்டா சொன்ன மாதிரி சொல்லிதார. உண்மை இந்த டெங்கு கொசு நம்மள வந்துட்டு போங்க. இப்போ நம்ம மதிப்பு மரியாதை இல்லாம அடி வாங்கி செத்துட்டு வந்திருக்கோம்னு தெரிஞ்சு அவ்வளவுதான் நம்மள ஓட விரட்டி கடிச்சே கொண்டு போடும். மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி குழம்பு, சுக்கா வந்தது போனது, பாயசம், பப்படம். அதுவும் பாயசத்துக்கு மேல அப்படியே பூந்திய தூவி விட்டு அதுக்கு மேல போலியை போட்டு கொடுத்துருப்பாவுல உங்க மைனி. மண்ணா கட்டியே கொடுத்தா உள்ள நெக்லஸை உருட்டி விட்டுட்டாளே. உங்க மைகாரி இருக்கல துணைக்கு 2 வானரத்தை வச்சிருக்கா. அதுக்கு சேந்தல உருட்டி கொடுத்துட்டு வா. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன தனியா புலம்பிட்டு கிடக்க? என்னாச்சு? ஏதோ பிரச்சனையோட வந்திருக்கியா? என்னட்டு எதுவா இருந்தாலும் என்கிட்ட உடச்சு சொல்லு. நம்ம இவ்வளவு பிரச்சனையோட வந்திருக்கோம்னு தெரிஞ்சு அவ்வளவுதான் கதை கிழிஞ்சு போயிரும். எதுக்கு வந்து சீக்கிரம் அதை சொல்லு முதல்ல. எந்த பிரச்சனையும் பண்ணிட்டு நான் வரல. எங்க அம்மைக்கும் எங்க மைனிகாரிக்கும் ஒரே சண்டை, குடுமி பிடி சண்டை. பெத்த தாயை சொன்னா எந்த மோவனுக்கு தான் கோவம் வராது. உடனே எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துட்டு எந்த தாயும் சொன்னா மோவனுக்கு கோவம் வரதான் செய்யும். அதான் எங்க மைனிகாரி 5-6 சத்தம் போட்டுட்டு எங்க அண்ணன்டிய சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். இல்ல முழுங்கி முழுங்கி சொல்லுதியா? யோசிச்சு கதை சொல்லுதியோ? எப்பறம் அந்த மனசை கண்டுபிடிப்பாரு தெரியலம்மா. கண்டுபிடிச்சிடாரம்மா. கடவுளே கண்டுபிடிச்சிடக்கூடாது. நெக்லஸ் இந்த கதைய பாரு தேவையில்லாம பேசாதியும். எங்க அம்மையை சொன்னா எனக்கு கோவம் வரதான் செய்யும். மத்தபடி எனக்கும் எங்க மைனிக்கே ஒரு பிரச்சனை கிடையாது. இன்னைக்கே ஒரு முடிவு எடுத்துறேன். இனிமே அந்த வீட்டுக்கு போகப்படாத ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அப்படியா? அப்ப அந்த வீடு நிம்மதியா இருக்கும். திமிரு என்னடி நீ போகாத இடம் நிம்மதியா தானே இருக்கும். அதான் சொன்னேன். இவ்வளவு நேரம் நீ இல்ல. இந்த இடத்துல எவ்வளவு நிம்மதி இருந்து தெரியுமா? இப்ப நீ வந்த எல்லாம் போச்சு. கொழுப்பு கொஞ்சம் இல்ல உமருக்கு. இந்த வாரம் என் மோவனுக்கு எங்க அண்ணன் மோளை எடுக்கலாம்னு நினைச்சிருந்தேன். இன்னைக்கு நடந்த பிரச்சனை இல்ல எங்க அண்ணன் சரிப்பட்டு வர மாட்டான்னு நினைக்கேன். இப்ப பேச்சும் கேட்க மாட்டான். அவன் பொண்டாட்டி பேச்சாங்க கேட்டுட்டு இருக்கான். அதனால சரிப்படாது. அவன் மோளை கெட்டான்டா. என்னடி சொல்லுத? நான் இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்கேன். தமிழ் தானே பேசிட்டு இருக்கேன். அவன் மோவனும் நம்ம மோவனுக்கு கெட்டான்டா. ஒரு வாரத்துல லேச ஆசை இருந்து அதை இன்னையோட விட்டு போச்சு. போ இனிமே வேற ஒரு பொண்ணை பார்க்கணும்னு நினைச்சிருக்கேன். ஏற்கனவே ஒரு பொண்ணை பார்த்து லேச முடிவு தான் பண்ணிருந்தேன். சரி வேண்டாம அடுத்த அசல்ல எதுக்கு கேட்டு வரேன், நம்ம அண்ணமோ ஒரு பிள்ளை இருக்கு அப்படின்னு நினைச்சு வச்சிருந்தேன். அதான் இல்ல நாய் பச்ச இனி அந்த பொண்ணை பார்க்க வேண்டியதான். வரோம் என் விருப்பத்துக்கு மாறாட்டு நீரோ உமர மோவனோ அங்க போய் ஏதாவது பியாச்சிக்கிச்சு வச்சுக்கிட்டியா அட்டக்கது வேற. ஏ முட்டை மேல கைய வச்சா முட்டை இருக்கும், உன் கை இருக்காது, வெட்டி போட வெட்டி. அதுக்கு இல்லடி உன் முகத்தை பார்க்கும் போதே ஒரு பிரகாசமா ஒரு ஒளிவட்ட தெரியுது. பார்க்கவே கும்முன்னு இருக்கா உன் முகம். சாப்பிட்டு எடுத்து நல்ல ஜம்முன்னு தான் வந்திருக்க மாதிரி தான் தெரியுது. பாவி மக்கா, அங்க நாட்டுக்கோழி குழம்பு பாதி கொதிச்சிட்டு இருக்கும் போதே வாரண்டா இழுத்துட்டாளையா. எடுத்து நெக்லஸ் புடுங்கிட்டு நானும் வந்துட்டேன்னா வெளியில. ஒருவருக்கு வாயில போடலையே. இவர் வேற எப்படி எல்லாம் சொல்லுதாரு, எல்லாத்தையும் தின்னு முடிச்சு கும்முன்னு இருக்கான்னு. என்ன பேச முடியல போல இருக்க? கழுத்து வரைக்கும் சாப்பாடு இருக்கு, வேற என்ன செய்வா நீனும்? ஐயோ ஐயா, நமக்கு வந்து சோதனையா இது. சரி கொஞ்சோண்டு பிரியாணி நான் சாப்பிட்டுக்கிட்டே. நீ தின்ன சாப்பாடு செமிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு சுக்கு காப்பி போட்டு கூட்டிட்டி நான் வேணா போட்டு தரட்டா? ஏ அம்மா, யாப்பமே இவ்வளவு போகுதுன்னா சாப்பாடு எவ்வளவு வயிற்றுக்குள்ள போயிருக்கணும். திருடி சோடா கடை வாங்கிட்டு வரேன். அப்பதான் உங்க அம்மா வீட்டுல தின்ன சோறு சீரன் ஆகும். இப்ப சாப்பிட்ட சாப்பாடு செமிக்கணும்னா ராத்திரி போல இன்னைக்கு பட்டினியா கிடந்தாதான் சரியா வரும். இன்னைக்கு ராத்திரிக்கு சாப்பாட்டுக்கு லீவு லீவு லீவு. என்னக்கா வந்தது வராதமா வான்னு கேப்பேன்னு பார்த்தா பின்னாலே ஒளிச்சு கிடக்க. மக்கா ரொம்ப தேங்க்ஸ். சித்தி வரவாளன்னு சொல்லி காத்து கிடந்தியோ. நல்ல சில்லுன்றது ஆரஞ்சு ஜூஸ் நல்ல அளவோல இருந்த மெனைட் போட்டு வச்சிருந்தியோ. இல்ல சித்தி அது வந்து சொல்ல வேண்டாம், நீ போட்டுக்க மாட்டா எனக்கு தெரியும். டேஸ்ட் பார்த்தனே கண்டுபிடிச்சிட்டேன். உங்க அண்ணிகாரி அதான் சின்ன பொண்ணு போட்டிருப்பா. சின்ன பொண்ணு ரொம்ப தேங்க்ஸ்மா, நல்லா இருந்து ஜூஸ். ஸ்மால் மாமியார் வருவான்னு காத்து கிடந்திருக்க. மெனைக்கிட்டு எனக்கு ஸ்பெஷல் ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணிருக்க. இது வந்து ஸ்மால் மாமியார் ஒண்ணுமே சொல்லாண்டா. உன் அன்பே அன்புதான் எனக்கு தெரியுமே. என்ன வசந்தி 3000 ரூபாய்க்கு ரேஷன் கடையில போய் துண்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு போல இருக்க. நான் தான் 4வது நம்பர். உங்க வீட்டுல உங்க அக்கா இருக்கா செல்லத்தையக்கா. செல்லத்தையக்கா முத 3000 உங்க அக்காவுக்கு தான். அப்படியா? நானும் வாங்கிட்டேன். துண்டு வாங்கிட்டு தான் அந்த ஆள வாரேன். சின்ன பொண்ணு பியாக்க பத்தியா?
பெரிய பேக்கோட வந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பா 2-3 நாள் டேர போடுறதுக்கு தான் ஸ்மால் மாமியார் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாவி மக்கா 2-3 நாளா என்ன நாலுபடி சொல்லிய 2 மணி நேரம் ஸ்மால் மாமியார் வந்தாலே இங்க வீட்டை ரெண்டாக்கிட்டு போயிரும். இதுல 2 நாள் டேராவா? பாத்து எடுத்து பத்திரமா நடந்துக்க, அவ்வளவுதான். அந்த உடனே நம்ம நாத்துல இருந்து ஜூஸ் வாங்கி யாரும் புடிங்கி குடிச்சாச்சு. என்ன நடக்க போதோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். நாலுபடி ஸ்மால் மாமியார் பருப்புலாம் என்கிட்ட வேவாது. போக போக தெரியும் ஸ்மால் மாமியார் பருப்பு வேவுதான்னு தெரியும். ஏக்கா என்னக்கா மறந்துட்டியா? அன்னைக்கு ஒரு சின்ன சண்டை வந்துச்சு. அந்த இதுல நீ வெளியே பண்ணி ஆசிப்பிட்ட. அந்தால போனவதான். சரி போனால ஒரு தங்கச்சிக்காரி இருக்காளா என்ன ஆனா அப்படி ஒரு போனீன்னு போடுதியாக்கா? நான் உனக்கு போன் போட்டம் டி சவுத்து போய் போனு ஒரு இளவுக்கு ஆகாது பத்துக்கா. டப்ப போனாயிட்டு இந்த இங்க போட்டு அங்க போகுது அங்க போட்டு இங்க வருது பத்துக்கா. உனக்கு போட்டேன் யாரும் இறக்க போயிட்டு யாரோ கிந்திக்காரன் தசுக்கு புசுக்குன்னு கிந்தியில பேசிட்டு இருக்கான். எல்லாம் வயல போட அப்படின்னு வச்சுப்பட்டேன். அப்படியாக்கா? அப்போ உனக்கு என் மேல பாசம் இருக்கதான் செய்யுது. நான் கூட தப்பா நினைச்சுதானே எனக்கு போனே போடல போலக்குன்னு. இருட்டி சாப்பிடுதியா? பொங்கதை இருந்து சாப்பிட்டு எடுத்துட்டு போ. என்னக்கா சாப்பிட்டு எடுத்துட்டு போவாங்க? 2 நாள் தங்கிட்டு போதுக்கு தானே வந்திருக்கேன் உன் வீட்டுக்கு. சொன்னப்பல 2 நாள் டேரங்கதான் ஸ்மால் மாமியார் சூப்பர். இப்படி கரெக்டா அடிச்சல. போன ஜென்மத்துல ஏதாவது ஜோசியக்காரியா இருந்தேளா? இல்ல சின்ன பொண்ணு பேக்கத்திட்டு ஒரு மாதிரி ஸ்டைல நடந்து வரும்போதே பார்த்தேன். கண்டிப்பா 2 நாள் டேரான்னு புரிஞ்சுக்கிட்டேன். பேக்க பத்தியா சம்மன் இருக்கு பத்தியா சூப்பரா இருக்கு பத்தியா. எந்த கடையில தான் இதுக்கெல்லாம் கிடைக்குமா தெரியலம்மா. சரி நமக்கு 2-3 நாள் நல்ல பொழுது போகும். என்னக்கா ஒரு நாள் இல்லாத திருநாள் அன்னைக்கு 2 நாள் தங்கணும்னு சொல்லி பேக்கோட வந்து சேர்ந்திருக்கல அப்படி நினைக்கியா? அப்பெல்லாம் நினைக்கலட்டி. நான் தான் வயமான தங்கமே. நீதான் காலைல வெந்நியை ஊத்திட்டு ஒரே ஓட்டமா வாடுவேன். மனசு ஒரு கணத்த மாதிரி இருந்துக்கா. அதான் 2 நாள் இருந்துட்டு போலான்னு தான் அந்தால பேக்கத்திட்டு வந்துட்டேன். நமக்கு திருப்பு என்ன பிரச்சனைனாலும் சொல்லிட்டி வாங்கிட்டு சொல்லல என்னத்தக்கா இருக்கு. வாடி போன புருஷன் நீ காலையில போன் அடிச்சாருக்கா. டி 1.5 வருஷத்துக்கு முன்னால உங்ககிட்ட சண்டை போட்டு போன மனசே இன்னைக்கு போன் அடிச்சாருடி. எங்கிட்ட இருக்காரா லூஸ் மனசு? எங்க இருந்தா எனக்கு எனக்கா எட்டினாரு. அந்த அளவு திப்பிரிச்சு போச்சு. இந்த மனுஷன் தான் போன் அடிக்கிறேன்னு உடனே டபக்குன்னு போன வச்சு போட்டாங்க. அடுத்த வார்த்தை என்ன ஏதும் கேட்கல. என்கிட்ட சண்டை போட்டு போன மனுஷன் தானே. சண்டை போட்டு போனாரு சொல்லிட்டு கிடக்க. அன்னைக்கு நீ என்கிட்ட என்ன சொன்ன? நான் அடிச்சமுக்கா 5 அடி அடிச்சு போட்டு அதான் என் புருஷன் என்கிட்ட கோவம் விட்டுட்டு வாடிட்டாரு. அனக்கத்தை காலில் 1.5 வருஷம் கிட்ட ஆச்சுன்னு சொல்லி சொன்னேன். மாட்டிக்கிட்டாங்களா ஐயா ஸ்மால் மாமியாரு? உண்மை சின்ன விட ஓட விரட்டுவா. இப்ப ஸ்மால் மாமியாரோட சீக்கிரட் தெரிஞ்சு போச்சு. சும்மா விடுவாளா ஸ்மால் மாமியார்? நீ நினைக்க மாதிரி ஒண்ணு இல்ல. மாமியாரி சும்மா ஏதோ மாத்தி மாத்தி சொல்லுத. வயசாயிட்டு பத்தியா? நான் எங்க அடிச்சேன் என் கை சுண்டு வரல கூட அவர் மேல படல. அவர் தான் என்ன அடிச்சு போட்டுட்டு ஒரே ஓட்டமா வாடி போயிட்டாரு வீட்டை விட்டு. உங்களை போய் அடிச்சு போட்டு போயிருக்காரு அந்த ஸ்மால் மாமனார். இப்ப எங்க இருக்காரோ தெரியலையா? எப்படி இருக்காரோ? யாரது புது நம்பரா இருக்க மாதிரி இருக்கு? ஹலோ இந்த பக்கம் திருப்பு. அந்த பக்கம் யாரு? ஹலோ ஹலோ இந்த பக்கம் திருப்புற சுந்தரி என்கிற திருப்பு. அந்த பக்கம் யாருன்னு கேக்கேன். ஸ்மால் மாமியார் சின்ன ஒரு ரிக்வெஸ்ட். இங்க டவர் ப்ராப்ளம் சரியா கேட்காது. தெருவுக்கு போனாதான் அதுவும் நடு தெருவுக்கு போனாதான் நல்லா கேட்கும். இருக்கா அப்ப இப்பே போயிரும். திருப்பி நீ போய் வெளியில உட்காரு. நான் போய் சூடா உனக்கு ஒரு காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு ஓடியாரேன். பாரு காப்பி தண்ணி எல்லாம் நீ போடப்படாது. நீ யாரு? யாரு அக்கா? அது தெரியாதாக்கும். நீ சின்ன பொண்ணுக்கு மாமியா? ஆமா மாமியா தம்பி. உறவி எதுக்கு காப்பி தண்ணி போடுறதுக்கு கொடகடா குடுகுடுன்னு ஓடுத? காப்பி தண்ணி போடுறதுன்னு இது ஒரு பெரிய விஷயமா? நான் செய்தானே அவ செய்தானே? பாரு நான் வந்துட்டோம்ல. இனி காப்பி தண்ணி போடுறது டீ தண்ணி போடுறது இதெல்லாம் உன் மர்ம தலையில கெட்டுங்க. என்னாச்சு அக்காவும் தங்கச்சி குசு குசுன்னு ஏதோ காதை கடிச்ச மாதிரி இருக்கு. என்னமோ காதை கடிச்சு போட்டு நமக்கு என்ன வந்துச்சு? வாட்சி நிப்புன்னு நம்ம எல்லாரும் தெருல உட்காந்து கதை ஒண்ணு கொஞ்ச நேரம் சிம்மு கூட கொஞ்ச நேரம் கதை ஒண்ணு நினைச்சு வந்தேன். அவ அப்படியே கூப்பிட்டா. சரி வாங்க போ. நாலுபடி வாங்க போ. நானும் வரேன். கதை விடுறதுக்கு ஜாலியா இருக்கும். சரி வா. என்னடி திருப்பி இப்படிலாம் பேசுத? நாங்க மாமியா மர்ம நீ செய்ய நான் செய்யன்னு பார்க்க மாட்டோம். யாராருக்கு முடியுதோ அவங்க செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் பாத்துக்க. அதனை கேட்டேன். மாமியா மர்மோன்னு இப்படியே இருக்கணும். வேற எப்படி இருக்கணும்? வரே நான் வந்துட்டோம்ல. நான் என்ன சொல்லுதனோ அதை மட்டும் செய்யி. பாருக்கா உன்னை மாமியா கழுவின்னு மண்டையை கழுவி பாசமா இருக்க மாதிரி வச்சு உன்னை வேலைக்காரியா ஆக்கி போட்டிருக்கா உன் மர்மோக்காரி. பாரு எவ்வளவுதான் படிச்ச பிள்ளையா இருக்கட்டும் என்னத்த ஒரு சேலைகளை கட்ட மாட்டாளா? அப்பா பார்த்தாரு ஒரு பியாண்டு சட்டை. நீனும் அப்படி திருட்டி போட்டிருக்க. பியாண்டு ஒரு மாதிரி சட்டைங்க மாதிரி தானே போட்டு தெரியுதே. அது வேற இது வேற. சரிடி நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ உட்காரு. நான் உனக்கு இந்த ஜூஸுக்கு போட்டு கொண்டாறேன். என்னடி இதெல்லாம் எடுத்திருப்பு பார். இங்க என்ன நடக்கு? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? அடுக்காலைக்கு காப்பியை போட போற, டீயை போட போற, ஜூஸ போட போறேன்னு போன காலை வெட்டி விட வெட்டி. அடுக்கால பக்கம் பேரக்கூடாது. நீ யாரு? மாமியா. இப்பதான் என் வழிக்கு வந்திருக்க. நீ மாமியா? அவ மர்மவா? மர்மோல வைக்கணும். இந்த வீட்டுக்கு ஏசமானியா வச்சேன்னு வச்சுக்க. கையில என்ன இருக்குன்னு பாத்தியா? கடவுளே என்னடி இதெல்லாம்? அப்படி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? பாருக்கா உன் நல்லதுதான் சொல்லுவேன். பாரு ஊர்ல உலகத்துல என்னெல்லாம் நடக்குன்னு. எல்லா வீட்லயும் மாமியா எப்படி இருக்கான்னு, நீ எப்படி சோப்பலாங்கி மாதிரி இருக்கேன்னு. எனக்கு சோப்பலாங்கி மாதிரி இருக்கானா? பாத்தியாக்கா உன்னை வேலை பார்க்க போட்டுட்டு அவ போக்குல ஊர் சுத்த போயிருக்கா பாரு. நல்ல பாடு பேசுறதுன்னு போய் ஏச்சு பேர் கிளம்பி.
எவ வீட்ல அப்படி நடக்கு சொல்லு நீ. மாமியானா காலுக்கு மேல காலை போட்டுட்டு காலாட்டிட்டு இருக்கணும். மர்மோனா பம்மி பயந்து போய் காப்பிய கொண்டு நீட்டணும். இதுதான் உலக இயற்கை. ஆனா நீ உன் மர்மோளுக்கு பயந்து பம்மி போய் அவளுக்கு காப்பியை கொடுக்கட்டா, டீயை கொடுக்கட்டா, ஜூஸ கொடுக்கட்டா, சோத்த கொடுக்கட்டா, கஞ்சி கொடுக்கட்டா, ஓடி 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 குடுத்துட்டு கிடக்க. நான் நல்ல மாமியார் ஆக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். டேரா போட வந்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி பாத்துக்க, நடந்துக்க. இதுல ஏதாவது மாட்டேன் கீட்டேன்னு சொன்னேன், நான் பேச மாட்டேன். என் கையில இருக்கதான் பேசும். காலை தரிச்சு போடும் தரிச்சு. இனி காப்பி போட அடுக்கலைக்கு போவேன், போக மாட்டேன். அப்போ வேலையெல்லாம் யாரு பாப்பா? என் மர்மோ சின்ன பொண்ணு பாப்பா. சூப்பர்க்கா. இப்பதாக்கா எங்க அக்கா செல்ல தைங்கிறது நிரூபிச்சிருக்கேன். புஷ்பக்கா வாயா. ஆரம்பி நாட்டுக்கோழி குழம்பு சும்மா ஜம்மன் இருந்துக்கா. உங்க மைனிகாரி தான் கொடுத்து வைக்கல. கண்ணாட்டி அவளை அம்டி இந்த நேரத்துல ஞாபகப்படுத்தா வீட்டுக்கு போய் சேர்ந்திருப்பா. புருஷன் கேட்ட என்ன ஏச்சு வாங்குறாலும் தெரியல. எதுக்கிட்டி கூப்பிட்டா சீக்கிரம் சொல்லு, வேலை சொல்லி கிடக்குல்ல. அவன் என்னைக்கு பாக்கூட வேலை சொல்லிதான் பேசாம ஈரி ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பாடு பேசிட்டு போ. அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். என்னதான் சொல்லுக்கா, டிவி பார்த்தாலும் ரிலாக்ஸ் வராது, இந்த போனை பார்த்தாலும் ரிலாக்ஸ் வராதுக்கா. பொம்பளைக்கு அவளை வேலையெல்லாம் சொல்லலாம் முடிச்சிட்டு பக்கத்து வீட்டுல அப்படி ஒரு நல்ல ஆளுகள் கூட அப்படி ரிலாக்ஸா ஒரு 5 நிமிஷம் காத்தாட உட்காந்து உங்க வீட்டு கதை எங்க வீட்டு கதை வேற அடுத்த ஆள் கதையில விடப்படாது. அதுக்காண்டி நம்ம சும்மா ஒரு இந்த கதை பேசி கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாக்கா? அது உண்மையிலே சரிதான். நம்ம வீட்டு கதை பேசினா ரிலாக்ஸ், அடுத்த வீட்டு கதை பேசினா அடிக்கடி வந்து முடியும். எதுக்கு கூப்பிட்ட சொல்லு. யாரும் இல்ல, அன்னைக்கு நீ கேட்டேலக்கா குணசேகரண்ணே திடுதுப்புடி எப்படி வந்தாரு என்ன அதுன்னு விவரத்தை சொல்லிட்டு கேட்டேலா? அதுதானே தெரியாம மண்டை குழம்பிட்டு இருக்கேன். திடுதுப்புடி எப்படி நம்ம தெருக்கு வந்தாரு அவரு? எப்படி தெரியும்? அத முதல்ல சொல்லுடி. அத சொல்லதாமக்கா கூப்பிட்டேன். சீக்கிரம் சொல்லு சின்ன பண்ணே, எல்லாரும் ஆர்வமா இருக்கோம். விட்டு வந்தாரு அன்னைக்கு நான் நீங்க அப்புறம் நம்ம 4 மணி 3 பேர் சேர்ந்து அந்த மீனா பிள்ளைக்கு வீட்டுக்கு போனோம்லக்கா. ஆமாடி, அந்த கருவாடு வாங்க போன இடத்துல அந்த பிள்ளை பேசுது கேட்டுட்டு அப்படியே நம்ம அவ வீட்டுக்கு போனோம்ல. ஆமாக்கா, அங்க போனேன்னு அந்த மீனா பிள்ளைக்கு அம்மா வந்து நம்மள சத்தம் போட்டு விட்டாள். அங்க எதுக்கு வாரியா வைக்கேன்னு. ஆமா, முனியர் அந்த நேரத்துல மண்டை குழம்பிட்டு என்னடா செய்யன்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்க நேரத்துல அதங்க ஒரு பாட்டி வந்துச்சு பாத்தீங்களா, உங்க மைனிக்கு அம்மா. ஆமாட்டி, அந்த அத்தை அன்னைக்கு பாட்டி வீடு அங்கே இருந்துச்சுலாட்டி அதுல அந்த அத்தையை நம்மள கூப்பிட்டாவல்ல. நல்ல ஞாபகம் இருக்க. அப்ப பார்த்து நம்ம 3 பேர் அங்க போனோம்ல, யாழினி பாட்டி கூட பேசிட்டு இருந்தோம்ல. அம்மா பேசினா அதுல அந்த அத்தை கூட வீட்டுல வாங்க வாங்க மக்கா அப்படின்னு கூப்பிடுச்சுல. மீனா பிள்ளை வீட்டுக்கு ஏத்து வீடு, இந்த பாட்டி வீடு. அப்ப அந்த பாட்டிட்ட எல்லா விவரத்தையும் சொன்னோம்னா இந்த பாட்டி நம்மளை பத்தி சொல்லும். அந்த பாட்டிக்கு சொந்தக்காரங்க தான் நம்ம எல்லாரும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி போய் மீனா பிள்ளைக்கு அம்மிட்ட சொல்லும்ல. அப்ப மீனா பிள்ளை அம்மா நம்புவாங்க, நம்ம கிளவாங்க வந்த ஆள் இல்ல, இந்த பாட்டிக்கு சொந்தக்காரங்க தான் அப்படின்னு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். அப்ப எல்லா விவரத்தையும் சொன்னா அவங்களும் புரிஞ்சுடுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்லக்கா. ஆமாட்டி, அப்படின்னு நம்ம ஐடியா போட்டுட்டு தானே அந்த அத்தை வீட்டுக்குள்ள போனோம். அந்த நேரம் பார்த்து நீ மட்டும் உள்ள போன ஞாபகம் இருக்கா? ஆமாட்டி, அப்ப நம்ம நானி 4 முடி அந்த அத்தை 4 பேர் நின்று வாசல்ல நின்று பேசிட்டு இருக்கும்போது வாங்க மக்கா உள்ள வாங்கன்னு கூப்பிட்ட உடனே நான் உள்ள போக ஆரம்பிச்சிட்டேன். அது நீங்க 2 பேரும் வெளியே நின்று ஏதோ நின்று பேசிட்டு தனியா நின்று அங்கட கூட்டலாம் வாங்கட்டி உள்ள சீக்கிரம் வாங்க அப்படின்னம்ல. நான் சொன்னோம்லக்கா, நீ முதல்ல போக்கா, நான் வரேன், நானும் 4 முடி அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல. ஆமா, இவ்வளவு ஞாபகம் இருக்குல்ல. அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்படி இந்த யாழினி பாட்டிக்கிட்ட சொன்னா எல்லாத்தையும் போய் பேசுமா நமக்காண்டி. இதெல்லாம் பேசாம எப்படி இருப்பாங்க 4 முடி? பாட்டிக்கு பேத்தியோட வாழ்க்கை முக்கியம்ல. ஆமா பத்தி சின்னப்படி, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு யாழினி வாழ்க்கை நல்லா இருந்தா நமக்கு சந்தோஷமா இருக்கும் பத்தியா. சின்னப்படி எதுக்கு வாயப்பழக்க? 4 முடி அங்க பாருங்க. ஆமையா, நாளைக்கு வேலைக்கு வர முடியாது, பிள்ளைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. பாவி மக்கா, என்ன இது? தாய் மாவுல தனியா இருக்க வீட்டுல பாவம் எம்மாது யாருன்னு தெரியலையே. எவன ஒருத்தன் எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கான். இப்படி சத்தம் போட்டு ஊரகர கூட்டிடாதீங்க, அவ்வளவுதான் காரியம் கெட்டு போயிரும். அமைதியா வாங்க. என்ன நடக்குமோ தெரியலையே, யாரு இவனு தெரியலையே. அவன ஒருத்தன் கள்ளனா இருப்பார் போல இருக்க. ராத்திரி ராத்திரி வந்து கடந்து போதுக்கு பாக்கானா, இது 2 கடத்திட்டு போதுக்கு வந்திருக்கானா. அங்க என்ன எட்டி பாக்கீங்க? யார பாக்கீங்க? இல்லம்மா, அது வந்து என்ன வந்து போய் இவ்வளவு நேரம் எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கீங்களே, அதான் ஏன்னு கேக்கேன். அது வந்துமா, அது வந்து இந்த போய்தான் நடங்க ஸ்டேஷனுக்கு. நல்லா இருப்பமா, என்ன தப்பா நினைச்சுக்கிட்டமா, தப்பா நினைச்சுக்கிட்டே நீ. எல்லாரும் பிடிப்பட்டன அப்படிதான் சொல்லுவாங்க, தப்பா நினைச்சுக்கிட்டீங்க, நாங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு. இல்ல தெரியாதாக்கா, பகல்ல யார் யாரு இருக்கான்னு ஓட்ட வருது, ராத்திரி வந்து கிளவாங்க வேண்டியது. நல்லா இருப்பியம்மா, அப்படியேப்பட்ட ஆள் கிடையாதுமா. யா எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. களவாங்க குடியுமே, நான் களவாங்க வந்தேன், அதை களவண்டிட்டு போவேன், இதை களவண்டிட்டு போவேன், ராத்திரி இப்போ நோட்டமாக வந்தேன்னு சொல்லுவான். சரி நல்லா இருப்பிய நடங்க, அப்படி இல்லைன்னா போலீஸ் இங்க கூப்பிட வேண்டிய இருக்கும். ஐயோ, நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியாதுமா. நான் ஒரு பாவிமா, நான் ஒரு பாவி. ஐயோ துரோகிம்மா, நான் துரோகிம்மா.
என்னங்க ஐயா துரோகி பாவின்னு இப்படி எல்லாம் பேசினா நாங்க விட்டுட்டு போயிரும் நினைக்காதியா நடங்க இல்ல ஆட்டல கிட்டல வச்சு தூக்கிட்டு போணுமா நல்லா இருப்போமா அப்படி எல்லாம் சொல்லாதம்மா நான் என் வீட்டை எட்டி பார்த்தேன் இங்க நின்னு போன் பேசிட்டு நிக்குது நான் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டிமா என் பொண்டாட்டி என்ன நம்பிக்கை வரலன்னா வேணா அவங்கள கூப்பிட்டே கேளுங்கம்மா ஆனா என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சு ரொம்ப வருஷமா இருக்காமா ஒரு பிரச்சனைனால அவளை கூப்பிட்டேன்னு வச்சுக்கியா அவ என்கிட்ட இப்ப பேச மாட்டாமா கோவதான் படுவா பேரு என் பேரு குணசேகரம்மா ஆமாம்மா என் பேரு குணசேகரன் என் பொண்டாட்டி என்ன நிக்கா எனக்கு ஒரு மொபா இருக்காமா சின்ன வயசே நான் பண்ண அநியாயத்தினால என் பொண்டாட்டி பிள்ளைல இத்தனை வருஷமா பிரிஞ்சு இருந்துட்டம்மா வடநாட்டுல இருந்தே இப்போ ஒவ்வொரு ஊரா தேடி திரிஞ்சு என் பொண்டாட்டி பிள்ளைல தேடாத நாள் கிடையாது கிறுக்க மாதிரி தெருவா தெரியுதம்மா ஒவ்வொரு ஊர்லயும் தேடி கடைசியில இந்த ஊர்லதான் இருக்காவோன்னு லேச கேள்விப்பட்டு வந்து பார்த்தேம்மா அநியாயத்துக்கலாம் என் பொண்டாட்டி என்ன ஏத்துக்கிட மாட்டாமா நேர்ல போய் நிக்க பயந்துகிட்டுதான் இப்படி தூரம் நின்று எட்டி நின்று என் பொண்டாட்டிய பார்த்தேம்மா என் பிள்ளைய பார்க்க முடியல என்னன்னு சொல்வேன் யாதுன்னு சொல்வேன் என் கதைய நீங்க நெசமாவே குணசேகரம் தானே ஆமாம்மா இதுல என்னம்மா சந்தேகம் இதுல என்னம்மா நான் போய் சொல்ல போறேன் நாலுமுடி குணசேகரன் கண்டுபிடிச்சிட்டோம் ஆமா சின்ன பொண்ணு இவர்தான் அந்த குணசேகரன் பாருங்க ஐயா இந்த பாருங்க உங்களால ஒரு குடும்பமே சேர வேண்டியிருக்கு என்னம்மா சொல்லுத பாருங்க எப்படி சொல்லனே தெரியல எனக்கு என்ன சொல்ல புஷ்பா தெரியுமா ஆமாமா நான் சின்ன வயசுல வேலை பார்த்துட்டு இருந்தேன் அந்த வீட்டுக்கார முதலாளி அம்மாவோட தங்கச்சி பேர் தான் புஷ்பா கரெக்டா தான் சொல்லுதாரு உங்க அக்கா பேரு பத்துமா அவங்க கடையில தான் நான் வேலை பார்த்தேன் ஏ கடவுளே அதே குணசேகரம் தான் நீங்க இப்ப எங்களுக்கு ஒரு உதவி செய்வீங்களா என்னம்மா நீ யாருனே தெரியல நீ என்கிட்ட உதவி கேட்க ஐயோ எல்லாத்தையும் விவரமா எப்படி சொல்லன்னு தெரியல என்ன உங்களால ஒரு நல்ல காரியம் ஆவண்டி இருக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சத்தை பண்ணதா ஊர் ஊரா தெரிஞ்சிட்டு இருக்கம்மா நீ என்னன்னு சொல்லுமா செய்தேனா உங்ககிட்ட போன் நம்பர் இருக்கா இருக்குமா முத்துப்பாண்டி என்ன மறந்துட்டேனே எம்மா அந்த முத்துப்பாண்டிக்கு தானமா நான் துரோகம் பண்ணி போட்டேன் அவன் குடும்பத்துக்கு தானமா நான் துரோகம் பண்ணி போட்டேன் போன் நம்பர் தாங்கனே நான் எப்ப கூப்பிடுறோம் அப்ப வந்து நீங்க எல்லா விலாவரியா என்ன நடந்து யாது நடந்துங்கிற கதை எல்லாத்தையும் நீங்க வந்து பத்மா கிட்ட சொல்லணுனே பத்மா தானமா நான் தேடிட்டு இருக்கேன் பத்மா எங்க இருக்காமா புஷ்பா எங்க இருக்காமா முத்துப்பாண்டி எங்க இருக்காமா அதெல்லாம் சொல்லுறதுக்கு நீ யாரும் இல்ல இந்த உங்க போன் நம்பர் மட்டும் தாங்க நான் எப்ப கூப்பிடுறேன் அங்க நீங்க டக்குன்னு வந்துடணும் சரியா சரிம்மா நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வாரமா முத்துப்பாண்டிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா அவன் காலில் விழுந்து கதறி கண்ணீர் விடணுமா பத்மாட்ட எல்லாத்தையும் சொல்லணுமா நம்பர் தாங்கனே முதல்ல சீக்கிரமா ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு எனக்கு 8 0 5 எழுதிக்கிட்டே இல்லம்மா எழுதவே வேண்டாம் என் மனசுல அப்படியே பதிஞ்சிட்டு சரின்னு போயிட்டு வரேன் நாங்க ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கோம் நீங்க எப்ப கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் வரணும் இல்லன்னு வச்சுக்கோங்க போலீஸ் வச்சு தூக்கிடுவேன் இல்லம்மா நானே பிராயசத்தை பண்ணுதுனம்மா அலையுதே நல்லா இருப்பம்மா நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வந்துருவேம்மா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே இப்படி உங்க வடச்சட்டி வாய் வச்சு சும்மா இருக்கணும்னு இங்க நடந்த விஷயத்த மூச்சு விட்டுறப்படாது இப்படி சொல்லிட்டேல உசுரே போடாலும் சரிதான் அடக்கமே காணிக்க மாட்டேன் வாங்க போவோம் புஷ்பாக்க தேடிட்டு இருக்க கூடாது அந்த பாட்டி வீட்டுல போய் நைஸா அப்படி போய் அமைதியா கமுக்காம உட்காந்துருந்தேன் என்ன இப்படி நடந்திருக்கு ஒரு வார்த்தை சொல்லலையே ரெண்டீரும் ஆமுக்கு நான் தான் 4 மணிட்டே சொல்லாண்டான்னு சொல்லி வச்சிருந்தேன் கரெக்டான நேரத்துல உங்க அக்கா பிரச்சனை பண்ணாங்க பாத்தீங்களா அந்த நேரத்துல டக்குன்னு போய் போன் அடிச்சேன் அவரும் பக்கத்துல தான் அங்க நின்னுட்டு இருந்தாரு டக்குன்னு வந்துட்டாருக்கோ பிரீட்டி அதன பார்த்தேன் என்னடா இந்த மனசு எப்படி வந்தாரு யாது வந்தாருன்னு அண்ணல்னே மண்டை குழம்பிட்டு இருக்கேன் அந்த உடனே எல்லா விவரத்தையும் விலாவரியா சொல்லிவிட்டார்ல அதுக்கப்புறம் தான் உங்க அக்காவுக்கு எல்லாம் புரிய ஆரம்பிச்சு தம்பி யோசிச்சு சில நாள் தூங்காமலே இருந்துக்க பாத்துக்கா இன்னைக்கு நான் நிம்மதியே தூங்குவோம் டி என்ன எந்திரிச்சிட்ட யாராவது வீட்டை சுவாலி கிடக்கலாம் போயிட்டு புறம் வரணுடி சரிக்கோ மா ஓ ஸ்மால் மாமியார் வந்திருக்கா போல இருக்க என் ஸ்மால் மாமியாரு மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கா 2 நாள் டேரா போட போறலாம் என் மாமியா மண்டையை கழுவான்னு நினைக்கேன் இனி என்ன நடக்க போகுதுங்கத பாப்போம் அந்த காமெடியா அடுத்த வீடியோல வரும் சொன்னாங்களே நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அப்புறம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சுனா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க அத பத்தின டீடைல் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சொன்னாங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டு விட்டுருங்க ஆஸ்மி ஜெஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த வீடியோல சந்திப்பா சொந்தங்களே பை பை